ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருக்கு சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். அதற்கு சாமுவேல் என்கிற அந்த தேவ மனிதர் அவர் சொல்லுகிறார், சர்வாங்க தகனங்களும் பலிகளும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குமோ? கீழ்ப்படிதல், முதலாவது கீழ்ப்படுதல், பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாவின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலுமே உத்தமம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேச விரும்புகிற ஒரு காரியம் கீழ்ப்படிதல், obedience. We have to obey the God's word that spelled for us. ஆண்டவருடைய வார்த்தை நமக்காக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று பரிசுத்தமுள்ள தேவன் விரும்புகிறார். நாம் கீழ்ப்படியும் போதுதான் நம்மை ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பாருங்கள், சாமுவேல் சவுல் என்கிறவனை அழைத்து கூஷின் குமாரனாகிய சவுலிடத்தில் சொல்லுகிறான், சவுலே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தபோது அமலேக்கியர் அவர்களை எதிர்த்தார்கள். Their rebellious spirit they had. அந்த அமலேக்கியருக்குள்ள கலகம் உண்டாக்குற, குழப்பம் உண்டாக்குற ஆவிகள் இருந்தது. அவன் குழப்பத்தை உண்டாக்கினா, கலகத்தை உண்டாக்கினா, அதனால நீ என்ன பண்ணு, அமலேக்கியரை பூமியில இராதபடி அவனை நிர்மூலமாக்கி போடு, அழித்து போடு என்று ஒரு கட்டளையை சாமுவேல் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை நிமித்தம் சவுலுக்கு சொல்லுகிறார். சவுலும் அமலேக்கியர் மேல ஒரு யுத்தம் மேறெடுக்கிறார். அந்த யுத்தத்தில் அமலேக்கியரை தீர முறியடித்து விட்டேன் என்று அவர் மார்த்தட்டி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், சாமுவேல் சவுலை சந்திக்க போன பொழுது சவுல் சொல்லுகிறார், பாரும், உம்முடைய நீர் ஏற்படுத்தின இந்த ராஜா, நீ கர்த்தர் எனக்கு சொன்ன எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு நான் ஆண்டவருக்காக எவ்வளவு உண்மையாய் இருக்கிறேன் என்று தன்னைத்தானே புகழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நம்மில் அநேகர் கூட தேவன் சொல்லுகிற காரியத்தை செய்யாமல் சொல்லாதவைகளை செய்துவிட்டு நாம் ஆண்டவருக்காக பக்தியாய் நான் நிற்கிறதை பாருங்கள் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் சாமுவேல் சவுலை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறார். சரிப்பா, இப்பொழுது எனக்கு கேட்கிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன? அதற்கு சவுல் சொல்லுகிற பதில பாருங்க. ஆண்டவர் சொன்னார், முற்றிலுமாய் நீ அழிக்க வேண்டும். Utterly you have to destroy the Amaleks in this earth, on this earth. அப்ப இவன் முதல் தரமான ஆடுகள், முதல் தரமான மாடுகள். அந்த மாட்டெல்லாம் பார்த்த உடனே நம்மளுக்கு ஏற்கனவே கழுத மேய்ச்சவனுக்கு மாட்டை பார்த்தா எப்படி இருக்கும்? முதல் தரம். எல்லாத்தையும் எடுத்துட்டான். எல்லாத்தையும் பத்தி கொண்டு வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு தான் சாமுவேல்கிட்ட ரொம்ப ஜம்பமா பேசிட்டு இருக்கார். அவன் கேட்கிறான், அந்த ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்னன்னு கேட்ட உடனே தலைவர் சொல்றாரு, அந்த ஆடுகளுடைய சத்தமும் மாடுகளின் சத்தம் என்னன்னா, உம்முடைய அடியார்கள், யுத்த வீரர்கள் முதல் தரமானதை எடுத்துக்கொண்டு வைத்திருக்கிறார்கள். எதற்கு? கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்கு.
அவன் சொல்றாங்க, ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு. ஏன்பா நீ அந்த இடத்துல லஞ்சம் வாங்கின, ஏன் நீ கை நின்ன, லஞ்சம் வாங்கினது எதுக்கு அப்படின்னு கேட்டா நம்ம ஆட்கள் சொல்லுவாங்க, ஐயோ உங்களுக்கு தெரியாதா, நான் லஞ்சம் வாங்கல, அது எனக்கு கிஃப்ட். அது என்னது? கிஃப்ட். கிஃப்டா கொடுத்தாங்க, நான் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு? கர்த்தருக்கு கொடுக்கறதுக்கு. நம்ம ஏதோ எங்கேயோ போடுறான், அவன் என்னென்னமோ பண்றான், அதை அப்படி நம்ம வாங்கி நம்ம இப்படி தள்ளுவோம். ஆண்டவர் சொல்றாரு, கீழ்ப்படிதல், செவி கொடுத்தல் முக்கியம். எனக்கு ஒரு உயர் அதிகாரியை தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்க, தெரியும். அவர் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லஞ்சம் வாங்க மாட்டார். லஞ்சம் வாங்காத நல்ல அதிகாரி என்று அவரே அவரை சொல்லிக் கொள்வார். அவர் மனைவியே அவரை சொல்லிக் கொள்வார். என்ன பாஸ்டர் வித்தியாசமா சொல்றீங்களே, கேளுங்க. லஞ்சம் வாங்க மாட்டார். நோ 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 லஞ்சம்லாம் அப்படி கையெல்லாம் நீட்டி பணமெல்லாம் வாங்க மாட்டார். ஆனா அவருக்கு யாராவது கிஃப்டா, என்னது கிஃப்டா கொண்டு வந்து ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தா, ஸ்வீட்டு, சாக்லேட்டு, அப்புறம் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுத்தா, இந்த பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பிஸ்ஸா பருப்பு, இந்த பேக்கெட் இப்போ வந்து அது ஒரு கிஃப்ட் பேக்கெட் ஏதோ ஒன்று வந்திருக்கு போல, அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தா அடிச்சிருச்சுட்டு வாங்கிக்கிறேன். இது இது லஞ்சம் இல்லை, இது லஞ்சம் கிடையாது, கிஃப்ட் கிஃப்ட். இவங்களா ஒரு பேர் வச்சுக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு தேவையானது கிடைக்கும் போது அதுக்கு பேர் என்ன இல்லையா? லஞ்சம் இல்லையா, கிஃப்ட். ஆனா மற்றவர்கள் வாங்கினால் அது என்னவா? லஞ்சமா. அதை விட இன்னொரு காரியம் பாருங்க. அவர் இன்னொருத்தரை பார்த்து சொல்றார், அவர் அந்த வீடு கட்டினார்ல, எல்லாம் லஞ்ச பணம் தான், அப்படி வாங்கி கட்டிட்டாரு. அவர் வீடு லஞ்ச பணத்துல கட்டினார், ரைட்டு. நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, பேசும்போது நாம் பர்ஃபெக்ட், கை சுத்தம், என்ன சுத்தம். கீழ்ப்படிதல் முக்கியம். முதல் தரமான சாக்லேட் கொடுக்குறான், முதல் தரம். இப்ப நம்ம ஒரு கம்பெனிக்கு போறோம், ஆடிட்டிங் போறோம். கவர்மெண்ட் சைட்ல ஒரு ஆடிட்டரா நம்ம ஆடிட்டிங் பண்றது, கவர்மெண்ட் சைட்ல ஒரு செக் பண்றதுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, இன்கம் டேக்ஸோ ஏதோ ஒரு இதுல போறோம். அப்படி உள்ள போகும்போது அவன் சொல்லுவான், சார் இதான் சார், இதான் சார், இதான் சார். அப்படி நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கும்போது அவனுக்கு தெரியும் உங்களை எப்படி டெம்ப் பண்ணணும்னு. சார் நம்ம இதில் இப்போ இந்த கம்பெனியில் நம்ம புதுசாக இந்த கேட்பரிஸில் ஹை கிளாஸ் சார், இந்த சாக்லேட்டு ரேட்டே பார்த்தீங்கன்னா இப்படி வரும், அதில் இந்தந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நாங்கள் கலக்கிறோம், டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா? உடனே நம்ம கொடுப்பா, சாப்பிட்டு பார்ப்போம். அவன் உடனே ஒரு தட்டில் வச்சு அந்த சாக்லேட்டை கொஞ்சம் கொண்டு வந்து ரேப்பர் பிரிக்காமல் கொடுத்தோடனே அப்படி சாப்பிடுவான். உடனே அவர் மேனேஜர் சொல்ல, சாருக்கு போகும்போது அந்த உடனே போகும்போது கொஞ்சம் ஒரு டப்பா, இல்லை சார் நீங்கள் சாப்பிட்றதுக்கு சார், இதில் ஒன்றும் இல்லை சார், காரில் வச்சிருப்பான். இது கர்த்தருக்கு அருவருப்பானது. நான் உதாரணத்துக்கு சொல்றேன், சாக்லேட். சில நேரங்களில் வந்து இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்லாம் சில இடத்துக்கு செக்கிங் போவாங்க. அப்போ அங்கே ஃபாரின் சாக்லேட்ஸ் வரும், அவங்க வச்சுருப்பாங்க. இவங்ககிட்ட சொல்லுவாங்க, சார் எடுத்துக்கோங்க சார். அவரும் சாக்லேட்டை பார்த்தோன்னே எல்லாருக்கும் டெம்ப்டேஷன் இருக்குல்ல, எடுத்துக்குவாங்க. எடுத்துட்டு அவனை கரெக்டாக செக் பண்ணுவார், பண்ண மாட்டார், அவனை அனுப்பி விட்டுருவார், போயிட்டப்பா அப்படின்னு. ஏன்னா இவர் என்ன எடுத்துக்கிருக்காரு, ஒரு பாக்கெட்டோ 2 பாக்கெட்டோ சாக்லேட் தூக்கியிருக்காரு. அப்போ அதுக்கு அவனுக்கு விசுவாசமாக இருக்கணும்ல.
அப்படி லைட்டாக செக் பண்ணுறப்ப செக் பண்ணி அனுப்பி விட்டுறது. அவன் என்னத்தை கொண்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் வேணும். தேவன் நமக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிதல், நிலத்தையும் கொழுப்பையும் செலுத்துவது, பலி செலுத்துவது தேவனுக்கு பிரியமானதல்ல. லஞ்சம் வாங்கி கள்ளத்தனமான தராசு, கள்ளத்தனமான காரியத்தை செய்து ஆண்டவருக்கு கொடுக்கிறேன்னு சொல்றது ஆண்டவர் ஒரு நாள் விரும்பல. ஒரு கடை எங்களுக்கு தெரியும். அந்த கடையில 10 ரூபாய்க்கு 10 முருங்கைக்காய் விற்கிற நாள்ல ஒரு முருங்கைக்காய் 10 ரூபான்னு விற்பான். கேட்டா ஆண்டவருக்காக நாங்கள் ஊழியம் செய்கிறோம். என்னையா செய்யற? அட்டூழியம் பண்ணிட்டு உன் ஆண்டவர் சொன்னாரா? 1 ரூபாய்க்கு 10 ரூபா லாபம் வச்சு வித்து கொள்ளையடிக்க சொன்னாரா? இல்லையே, இல்லையே. உண்மையா இருக்க சொன்னாரு. சவுல் இடத்துல கர்த்தர் சொன்னாரு, அவனை அடிச்சிடுறா அப்படின்னாரு. நேர்த்தியானதான் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டான். சொல்றான், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறேன். என்னத்தை கீழ்ப்படுகிறது? அதல்ல ஆவியானவர் நம்ம கிட்ட விரும்புறது அவர் வார்த்தைக்கு, அவர் செயலுக்கு, அவர் சொல்லுக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களா இருக்கணும். அப்பதான் ஆசீர்வாதம். நீங்க கீழ்ப்படிந்து பாருங்க, அந்த ஆசீர்வாதம் வேறு. அதனாலதான் சவுலை தூக்கி தூர போட்டுட்டு தாவீதை ஏற்படுத்தினார். தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு ஏற்றவன், பிரியமானவன். தாவீதை பார்த்து கதை சொன்னார், பிரியமானவன்பா. அவன் என்ன இந்த பெத்சேபாள் விஷயத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டான், அதுதானே தவிர மற்றபடி தாவீது எனக்கு பிரியமானவன். யாருங்க சொல்ல முடியும்? சர்வ வல்லமுடைய தேவன் சொல்றார், எனக்கு பிரியமானவன். அவன் எதுனாலும் தேவன் வேண்டானா வேண்டாம், வேணும்னா வேணும், செய்யனா செய்வான், செய்வானா செய்ய மாட்டான். இந்த காலவெளில ஒரு தீர்மானம் எடுங்க. நீங்களும் உங்கள் குடும்பமும் ஓங்கி செழித்து ராஜரீக ஆசாரியர்களாய் வளர வேண்டும் என்றால் ராயல் பவர் உங்களுக்குள்ள ஒரு ராயலிட்டி, ராயல் பவர் உங்களுக்குள்ள ஒரு ராஜாக்களை போல ஒரு கம்பீரமாய் நீங்கள் வாழ வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு தேவை கீழ்ப்படிதல். கர்த்தருக்கு செவி கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் வேண்டும். இந்த காலை வேளையில் நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள். உங்கள் உயர்வை ஒருவராலும் ஒருபொழுதும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். ஆம்.